உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவல் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் நேரம் வீண் போகாது. முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரை குறித்து அவரை சுற்றியுள்ள சர்ச்சைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வந்திருக்கின்றன அப்படிங்கிறதான் கலைதார்த்தம். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக கடந்த சில நாட்களாக ஆன்லைனில், குறிப்பாக சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற தளங்களில் அவருடைய கடுமையான ஆதரவாளர்கள் என்று கொள்பவர்கள் பலருமே வந்து கருத்தை பதிவிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அண்ணாமலை அண்ணா உடனடியாக ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும், பாஜகவில் அவருக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டுமில்லை, எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, நயினார் நாகேந்திரன், பாஜக இந்த கூட்டணிக்கு பாஜகவுடைய உண்மையான ஆதரவாளருடைய நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். அதனால் அண்ணாமலை அண்ணா தனி கட்சி ஆரம்பித்தால் அவரை மிகப்பெரிய அளவிலே வெற்றியடை செய்வது எங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி பல பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய போஸ்ட் வைரலாக இருக்கிறது. இது போன்ற சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அப்படிங்கிறதை பற்றி வேகமாக அலசுவோம். அதற்கு முன்னாடி அண்ணாமலையை சுற்றி என்ன சர்ச்சைகள் அப்படிங்கிறத வேகமாக பார்ப்போம். எல்லாரும் அறிந்த விஷயங்கள் தான். ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னாக்கா ரொம்ப ஒரு போலரைசிங் பர்சனாலிட்டி ஆகிட்டார் தமிழக அரசியலுங்கிறது தான் உண்மை. ஒருபுறம் அவர் தமிழக பாஜகவில் வந்த பிறகு பெரிய அளவில் கட்சியை வளர்ப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கான வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்தது. மோடி அப்படிங்கிற ஒரு பெயருக்கு அந்த நல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணது. குறிப்பாக திமுக, அதிமுக போன்ற இரண்டு கட்சிகளுமே மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத இங்கே ஒரு பெரிய ஒரு பிராண்டாகவே கிரியேட் பண்ணியிருந்த சூழ்நிலையிலே அதை உடைத்தெறிந்தது. இவையெல்லாம் அண்ணாமலையுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை. அதே வேளையில் அவர் இங்கு வந்த நாளிலிருந்தே அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்புமே இருந்திருக்கிறது. எங்கே ஒரு புதிய ஒரு சக்தி தமிழகத்திலே உருவாகிவிட போகிறதோ, எங்கே தமிழக பாஜக கழகங்களுக்கு சவாலாக வந்துவிட போகிறதோ என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு புறம் பாஜக ஒரு நோட்டா கட்சி, இங்கே எந்த ஜென்மத்திலையும் தாமரை மலராது, என்னானாலும் தாமரை பூக்காதுன்னு ஒரு பக்கம் ஏளனம் செய்தாலும் கூட எங்கே அந்த கட்சி காலூன்றி விடுகிறதோ என்ற ஒரு பெரிய அச்சம் ரெண்டு கட்சிக்குமே இருக்குது. திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுக அந்த அச்சம் இருந்ததுனால தான் அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம், ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நல்லது பண்ணல, அதனால் நாங்கள் இங்கே தனியாகவே போட்டியிடுறோம், தமிழக நலனுக்கு தேசிய கட்சிகள் உதவி இல்லை போன்ற விஷயங்களை சொல்லி எடப்பாடி பழனிசாமி அப்போ தனியாக போட்டியிட முடிவு செய்தார். ஆனால் உண்மையிலே அதற்குமே ஒரு சுவாரஸ்யமான பின்னணி என்னன்னாக்கா, கொங்கு மண்டலத்தில் அதாவது என்ன இருந்தாலும் அதிமுக இப்போதைக்கு ஒரு வெஸ்ட் தமிழ்நாடு பேஸ்ட் பார்ட்டியாக மாறிவிட்டது அப்படிங்கிறது உண்மை. பெரிய அளவில் அவங்களுக்கு வடக்கு தமிழ்நாட்டிலும் சரி, இல்லை மதுரைக்கு கீழேயும் சரி, அந்த கட்சியினுடைய ஆதரவு தொடர்ந்து குறைந்து கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது கலையதார்த்தம். அதனால் மேற்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய கம்யூனிட்டி, தன்னுடைய ஒரு சுற்றத்திலிருந்து ஒரு சவால், தன்னுடைய சமுதாயத்திலிருந்து தனக்கு ஒரு சவால் விட்டால் அது ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷனில் மாறிவிடும் என்பதை நன்றாக எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருந்தார் என்று பலருமே சொல்கிறார்கள். இது சீக்ரெட்டே கிடையாது, இது எந்த விதமான சீக்ரெட்டும் இல்லை, இட் இஸ் ஓப்பன் புக் ஃபேக்ட். ஸோ கொங்கு பகுதியிலிருந்து இன்னொரு பெரிய ஒரு இளைஞர் சக்தி பெறுவதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. அதற்கான காரணம் அதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி உறவு முறிந்ததற்கான காரணங்கிறத உண்மை. இவங்க பலமுறை அதிமுக காரங்க டெல்லிக்கு சென்று அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று கோரினார்கள் என்பது உண்மை. ஆனால் அன்றைக்கு டெல்லி தலைமை அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றோர் மாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டதாலே கூட்டணியிலிருந்து விலகினார்கள். இன்றைக்கு காலச்சக்கரம் வேகமாக சுழன்று விட்டது. டெல்லி பாஜக தலைமை என்ன நினைக்கிறது என்று தெரியவில்லை. அவங்க ஒருவேளை வேறு பல காரணங்கள், இங்கே எப்படியாவது திமுக ஆட்சியிலிருந்து போக வேண்டும் என்றால் கூட்டணி இல்லாமல் முடியாது, அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல காரணங்கள் சொல்ல முடியும். ஒரு மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி ஒரு சில காரணங்களை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூட முடியும். தேச நலன் கருதி ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரணங்கள் எதற்காகவோ இங்கே இப்போது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக கட்சி ஆட்சியில் தொடரக்கூடாது என்ற ஒரு முடிவெடுத்து அதன் பின்னாக அண்ணாமலையை ஒதுங்கி சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரன் இங்கே தலைமை பொறுப்பு கொண்டு வந்தார்கள். அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியாக இருக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையை சுற்றி எப்பொழுதுமே ஆரம்பத்திலேருந்தே கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருந்திருக்கு. அவரை பற்றி அவருக்கு கட்சியிலேயே நிறைய எதிரிகள், அதிமுகவில் எதிரிகள், திமுகவில் எதிரிகள், இங்கே இருக்கிற மீடியாவில் எதிரிகள். இந்த எதிரிகள்லாம் பல கதைகளையும் புனைந்திருக்கிறார்கள் அண்ணாமலையை பற்றி. அதில் ஒரு கதை, பரவலாக பேசப்படுகிற ஒரு கதை
அண்ணாமலை நிறைய பொருளீட்டி விட்டார். தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறார். ஃபைனான்ஷியல் டீலிங்ஸ் வந்து டெல்லிக்கு தெரிய போய் அதனால் வந்து அவரை வந்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தார்கள். இனி வந்து இங்கே அண்ணாமலைக்கு எதிர்காலம் கிடையாது என்று ஒரு புறம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பல மாநிலங்களில் வந்து பாஜக தலைவர் அரசியலுங்கிறதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியலில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு நேர்மையான ஒரு நபர் அரசியலில் இருக்க வேண்டும், அல்லது அரசியல் இருப்பவர்களெல்லாம் நேர்மையாக இருந்தால் நல்லதுங்கிறது பெருவாரியாக நம்ம வச்சிருக்கிற அசம்ஷன். ஆனால் அரசியல் வந்த பிறகு பல அரசியல் கட்சி நடத்த வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே வந்து டொனேஷன்ஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. தேர்தல் வந்து விட்டால் பிஸ்னஸ் மேனை பார்த்து பணம் கேட்பது, இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறது தான். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் வந்து எந்த கட்சி ஜெயிக்க போகுதோ அந்த கட்சி எந்த கட்சி ஜெயிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதிகமாக ஃபண்டிங் கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து அதிமுக தான் வரும்னு ஒரு பிஸ்னஸ் மேன் நினச்சாங்க, அவங்க வந்து திமுக ஃபண்டிங் கொடுக்கறத விட்டுட்டு அதிமுக கொடுப்பாங்க. அதே போல் பாஜகவுக்கும் வந்து சரி பாஜகவுக்கு நம்ம கொடுக்கலாம்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படி வந்து அண்ணாமலை நிறைய பேர் அணுகியிருக்கலாம். இது நிறைய ஒரு அதாவது இந்த ஃபண்டிங்குங்கிறது ஒரு பெரிய ஒரு டார்க் வெப் மாதிரி ஒரு கருப்பு சந்தையினே வச்சுக்கலாம். ஆனால் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால வந்து அவரை வந்து டெல்லி தலைமைக்கு பிடிக்காமல் போய்விட்டது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி ஜூவனைல், ஒரு குழந்தைத்தனமான பேச்சு. இது உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கேரளாவில் பாஜக தலைவராக இதற்கு முன்பு இருந்த கே சுரேந்திரன் மீது கூட பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லைங்கிறது வேறு விஷயம். உதாரணத்துக்கு வந்து கேரளாவில் வந்து மலையாளத்தில் வந்து குழல் பணம் சொல்லுவாங்க, அதாவது ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன்ஸ்லேயே வந்து சுரேந்திரன் மீது வழக்குகள் இருக்கின்றன. அவர் மீது அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி அது உண்மையோ இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ வந்து அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை தேசிய தலைமை அறிந்துதான் இருக்கின்றது. ஆனால் அதே வேளையில் கேரளத்தில் பாஜக வளர்வதற்கு கே சுரேந்திரன் ஒரு பெரிய அளவிலே பாடுபட்டார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் கிடையாது. அவரோட டென்யூர் முடிந்த பிறகு இப்பொழுது வந்து மத்திய அமைச்சராக இருக்கின்ற ராஜீவ் சந்திரசேகர் வந்து இப்பொழுது கேரளா மாநில தலைவராக இருக்கிறார். ஆக பாஜகவில் வந்து தலைவர்கள் மாறுவது அப்படிங்கிறது ஒரு சகஜமான ஒன்று தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னா, வேறு எந்த மாநில தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி வந்து விட்டது. அதற்கு பல காரணங்கள். ஒன்று வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து பிறந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நன்றாக பணியாற்றி விட்டு அதற்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்ததுனால கட்சி சார்பற்ற பலருமே வந்து இவர் வந்து நம்முடைய ஆளு, இவர் வந்து நம்மளை போல ஒரு பின்னணி இல்லாமல் அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஒரு சராசரி மனுஷனுடைய கஷ்டம் இவருக்கு நல்லாக புரியும்னு சொல்லி கட்சிக்கு வெளியேவும் அவருக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது. ஒன்று வந்து பிஜேபிக்குள்ளேயே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாகிவிட்டது. அந்த ஃபேன் பேஸ் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டு பிஜேபிக்கு தலைவலியாக மாறிவிட்டது. அண்ணாமலை தீவிர ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து நாங்கள் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டும், அமித்ஷா சொன்னால் கூட பரவாயில்ல நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி அப்படி தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதே போலவே இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி அல்லாமலும் வெளியேவும் அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறது. சுவாரஸ்யமாக அந்த ஆதரவு வந்து இப்பொழுது அண்ணாமலையிடமிருந்து விலகி விஜய் கிட்ட போயிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது பாஜகவுடைய தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டு அதனால் அண்ணாமலை இருப்பதாலே பாஜகவுக்கு வாக்களிப்போம் என்று நினைத்த பலருமே வந்து இல்லை அண்ணாமலை இல்லை என்றால் நாங்கள் விஜய்க்கு வாக்களிப்போம் முடிவெடுத்ததாக ஒரு சில கருத்து கணிப்புகள் சர்வேக்கள்லாம் சொல்லுது. ஆக இந்த பின்னணியிலே அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும், அவர் ஆரம்பித்தால் நாங்கள் வந்து அவரை முதல்வராக்குவோம்னு சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு பேச்சு வழக்கு ஒரு கோபத்திலே அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்டில் சொல்வதற்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமே தவிர உறுதியாக அப்படிப்பட்ட எதுவுமே நடக்கப் போவதில்லைங்கிறதான் கலை யதார்த்தம். அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி, உண்மையும் கூட. அதேபோல் அண்ணாமலை வந்து கட்சிக்கு வேண்டாம், அண்ணாமலை வந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டார், இங்கு குற்றம் சாட்டப்படுகிற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் டீலிங்ஸ் எல்லாம் செய்திருக்கிறார், பர்சனலாக வந்து அவர் செய்த செயல்கள் வந்து தேசிய பாஜக தலைமைக்கு வந்து உடன்பாடு இல்லை என்று பாஜக தலைமை உண்மையிலேயே நினைக்குமானால், அதாவது இதிலெல்லாம் வந்து எந்தளவுக்கு கிரெடென்ஸ், எந்தளவுக்கு இதில் வந்து ஆதாரம் இருக்கிறது, எந்தளவுக்கு இவையெல்லாம் ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளா இல்லை சேற்றை வாரி அவருடைய எதிரிகள் இறைக்கிறார்களா, அதெல்லாம் யாருக்குமே நமக்கு தெரியல. நம்ம சொல்றது எல்லாமே இன்டர்நெட்டில் பரவி கிடைக்கும் தகவல்கள், இதற்கு எதுவுமே ஆதாரம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த கட்சியை தாண்டி வளர ஆரம்பித்தாவிட்டால் இது போன்ற சேற்றை அள்ளி வீசுவார்கள்ங்கிறது எல்லோரும் தெரிந்தது தான். அப்படி ஒரு விஷயத்திற்கு அண்ணாமலை பலியாகி இருந்தால்
அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அப்போ வந்து தேசிய தலைமை வந்து அவரை விட்டு கொடுத்தாதுங்கிறது தான் கலை யதார்த்தம். ஆக ஒன்று. இன்னொன்று வந்து தேசிய தலைமையை பொறுத்தவரை இப்பொழுதும் கூட எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வருகின்ற நிமிடம் வரை பாஜக கூட்டணியில் இருப்பாரா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நாளைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு ஒத்து வந்துவிட்டால் அடுத்த நிமிடமே அதிமுகவில் உள்ள பலருமே வந்து பாஜக தேவையில்லை என்ற ஒரு முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மிக சுலபமான காரணங்களை சொல்லி கூட்டணியை வெட்டி விடலாம். என்ன சொல்லுவாங்க, மைனாரிட்டி வாக்குகளுக்கு கிடைக்காது, இன்னும் சொல்லப்போனால் பாஜகவோட ஒரு தலைவரான ஒரு வானதி சீனிவாசனே வந்து அதிமுக தோற்றதற்கு முக்கியமான காரணம் வந்து பாஜக கூட்டணி இருந்ததுனால வந்து முஸ்லீம்கள் வாக்கு வந்து அதிமுகவில் பலருக்கும் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலேயே ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பேட்டியை 2 நாட்களுக்கு முன்பு வானதி சீனிவாசன் கொடுத்திருக்கிறார். ஆக இதை சொல்லியே வந்து கூட்டணியை உடைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அன்றைய சூழ்நிலையிலே வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு அந்த கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி வெறுப்படைந்து டிசில்யூஷன் ஆகாமல் இருப்பதற்கு அண்ணாமலை ஒரு தந்திரமான ஒரு பகடைக்காயாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நாளைக்கு ஒருவேளை ஏதாவது இந்த கூட்டணி தேர்தல் வரை தொடர்ந்தார் நயனார் நாகேந்திரன் வந்து எந்த அளவுக்கு கட்சியை வளர்க்கிறார், எந்த அளவுக்கு சீட்டுகளை பெற்று தேர்தலை வெற்றி பெற முடிகிறது என்று ஒன்று. ஆனால் அதற்கு முன்பு நாம் இப்போ சொன்ன மாதிரி தலைவர்களை அதிமுக கொடுக்க முடிவு செய்துவிட்டால் அடுத்த நிமிடமே அண்ணாமலையை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து தேர்தல் எலெக்ஷன் கேம்பெயின் அவரை வந்து தில் மேக் இம் த ஃபேஸ் ஆஃப் த கேம்பெயின், தேர்தல் பிரச்சாரத்துடைய தமிழகத்தின் முகமாக அண்ணாமலை வந்து அன்றைக்கு விஸ்வரூபம் எடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அப்படி இல்லை என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அண்ணாமலை வந்து கொண்டு விடுவார்கள். இந்த 2 தான் சாத்தியக்கூறு. ஒரு சாத்தியக்கூறு அண்ணாமலை தேவையில்லை, ஆங்கிலத்தில் வந்து பர்சனா நான் கிரேட்டா என்று சொல்வார்கள், அதாவது நமக்கு வேண்டாதவன் என்று கட்சி தலைமை தேசிய பாஜக தலைமை முடிவு செய்து விட்டால் அடுத்த நொடியே வந்து அண்ணாமலையை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்து விடுவார்கள். அதுதான் உண்மை. அதாவது ஒரு தனிநபர் முக்கியமல்ல என்று கருதக்கூடிய கட்சி தான் பாஜக. தேசிய அளவில் இருக்கிற பல தலைவர்கள் வந்து பாஜகவில் வந்து இருந்த இடமில்லாமல் போயிருக்கிறார்கள். கட்சி வந்து அவங்க பீக்கில் இருக்கும்போது அவங்கள வந்து கட்சியிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணி இருக்குது. அதற்கு நிறைய பழைய உதாரணங்கள் இருக்கிறது. அதுபோல் நாம் என்ன சொல்ல வரோம்னாக்கா, அந்த ஒன்று குற்றச்சாட்டுகள் உண்மையானால் பாஜகவிலிருந்து அண்ணாமலை வந்து வெளியே அனுப்பப்படுவார். தென் அண்ணாமலை வில் பிகம் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கா இல்லையா, இல்லை அவர் வந்து வேறு கட்சியில் போய் சேருவாரா, இது போன்ற ஹேஷங்கள்லாம் இருக்கலாமே தவிர பொதுவாக இப்போ இருக்கும் அந்த ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்காதுங்கிறதான் உண்மை. ஆனால் இது இல்லை, இது வந்து ஒன்று. இன்னொன்று, பெரும்பாலும் அதிமுகவுடைய தந்திர நகர்வுகளுக்கு ஒரு இன்சூரன்ஸாக அண்ணாமலையை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மைங்கிறது தான் பரவலான கருத்தாக இருக்கிறது. இந்த 2ஐ தவிர வேறு எதுவுமே நடக்க வாய்ப்பு கிடையாது. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்று சொல்பவர்கள்லாம் வந்து கனவு காணலாம், அதெல்லாம் நடக்காதுங்கிறது தான் கலை யதார்த்தம். இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு பர்சன் ஆஃப் இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மையான மனிதர், ஒரு நேர்மையான அரசியலுக்கு இலக்கணமாக வந்திருக்கிறாருங்கிறது தான் நம்மை போன்ற பலரும் நம்புகிறோம். அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவா இருக்கிறது. ஏன்னா அரசியலில் வந்து அந்த புது ஃப்ரெஷ் பிளட் வந்து எப்பொழுதுமே தேவை. ஆனால் ஒருவேளை அப்படி இல்லாமல் அவர் தவறுகள் ஏதாவது செய்திருந்தால் உறுதியாக பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அரசியல் சரித்திரம் அவரை வந்து ரொம்ப கடுமையாக பனிஷ் பண்ணும், அவருக்கு தண்டனை வழங்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அது இல்லாத பட்சத்திலே பலமுறை நம்ம சொல்ல மாதிரி அண்ணாமலை வந்து இஸ் ஹியர் டு ரன் அ மேரத்தான். இப்பொழுது அந்த மேரத்தான் போட்டியிலிருந்து சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை மீண்டும் எப்பொழுது மேரத்தான் போட்டியில் ஓட வேண்டும் என்று சொல்லும் ஒரு அந்த முடிவு, அந்த மணி, அந்த பெல் அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடியில் கையில் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்து. ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கோம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அண்ணாமலை மீது இறைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பற்றி உங்களுடைய வியூஸ் என்னன்னு பதிவிடுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு பரபரப்பான தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.